ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு எஸ்எம் கோகடன். ஸோ நம்ம கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தோம், ஒரு 1 வீக் முன்னாடி. ஸோ என்ன ஒரு இஷ்யூ ஆயிடுச்சுன்னா, டு பி கண்டினியூன்னு சொல்லி நான் அதில் போட்டிருப்பேன். ரீசன் என்னன்னா, நான் எடுத்த வீடியோஸ் கொஞ்சம் கிராஷ் ஆயிடுச்சு. அதனால தான் என்னோட வீடியோ கண்டினியூஸாக அதை போட முடியல. ஸோ ஒரு 4 மினிட், நியர்பை 4 மினிட் வீடியோவை நான் உங்களுக்கு கொடுத்துருப்பேன். நம்ம ப்ரைஸ் எல்லாத்தையுமே நம்ம பிரித்து பார்ட்டிஷன் பண்ணியாச்சு. ஸோ அதை எப்படி பார்ட்டிஷன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு அதில் காமிச்சிருந்தேன். ஸோ ஒவ்வொரு ப்ரைஸோட குவாலிட்டியும் சூப்பராக க்ரூம் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஃபாஸ்ட்டாக நான் போட்ட அந்த வீடியோவிலேருந்து இப்போ ப்ரெசன்ட் டே இப்போ வரையும் நம்ம ப்ரைஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி ஒரு சின்ன ஒரு ஷார்ட் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ அந்த வீடியோ பார்த்துட்டு வந்துருக்கேன். இந்த ப்ரைஸ் எப்படி க்ரூம் ஆயிருக்குன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க. பேரண்ட் ஆல்சோ நான் இப்போ டிஸ்பிளேல கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஸோ நல்லா க்ரூமிங் ஆகிட்டு இருக்கு. சில சாம்பிள்ஸ் தான் உங்களுக்கு நான் எடுத்து போட்டிருக்கேன். ஸோ ஒரு நல்ல ஒரு குவாலிட்டியான பேரண்ட்லேருந்து நம்ம ஒரு பையை க்ரூம் பண்ணோம் அப்படின்னா எப்படி வந்திருக்குன்னு சொல்லி ஒரு சின்ன சாம்பிள் தான் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஓகே, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு குட் குவாலிட்டி ஃப்ளவரான நம்ம எப்படி சூஸ் பண்ணுறது, நெக்ஸ்ட் அதுக்கு என்ன டேங்க் சைஸ் நம்ம கொடுக்கணும், என்ன ஃபில்ட்ரேஷன் நம்ம யூஸ் பண்ணணும், ஃபுட்ஸ் நம்ம என்ன அதுக்கு கொடுத்து க்ரூம் பண்ணணும், இந்த மாதிரி விஷயம்லாம் நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். ஸ்பெஷலி என்னோட சீக்ரெட்டாக நான் என்னென்னலாம் ஃபுட் யூஸ் பண்ணுறேன் அப்படின்றத நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இது ஒரே வீடியோவாக இல்லாமல் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணி நான் இதை ஓவராலாக உங்களுக்கு சொல்லிடுறேன். நெக்ஸ்ட் உங்களுக்கு வீடியோவில் எப்படி வரும்னா, அது எப்படி நான் ப்ராக்டிக்கலாக எப்படி கொடுத்துருக்கேன் அப்படின்றத நான் உங்களுக்கு ஷார்ட்ஸாவோ இல்லை வீடியோஸாவோ நான் போடுறேன். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஸோ நிறைய இன்ஃபர்மேட்டிவான விஷயம் நம்ம ரொம்ப நாள் கழிச்சு நம்ம வீடியோ நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ இது ஃபுல்லாகவே நான் பேசுகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் தாராளமாக ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் பார்க்குறது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நிறைய பேர் என்னோடய கஸ்டமர்ஸ் கேட்குறத, நம்மளோட வியூவர்ஸ் கேட்குறதா நான் உங்களுக்கு சிம்பிளாக ஷார்ட்டாக இது இவ்வளோதான் இந்த ஃப்ளவரோனோட க்ரூமிங் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறது அப்படின்னா, ஒரு பேபியை நம்ம எப்படி க்ரூம் பண்ணணும், நெக்ஸ்ட் ஒரு ஹம்ப் உள்ள ஒரு குட்டி ஒரு 2.5 இன்ச் 3 இன்ச் ஹெட் பாப்டு பேபிஸ் நம்ம எப்படி க்ரூம் பண்ணணும், நெக்ஸ்ட் ஒரு அடல்ட் சைஸு இல்லை செமி அடல்ட் சைஸ் ஒரு ஃப்ளவரான் பேபியை நம்ம எப்படி க்ரூம் பண்ணணும், நெக்ஸ்ட் எப்படி வளர்க்கணும் அப்படின்றத நம்ம எக்ஸ்பேண்டாக ஒவ்வொரு வீடியோவை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு விஷயமா நம்ம ஒரு ஃப்ளவரான் பேபியை நம்ம எப்படி க்ரூம் பண்ணணும், ஃபஸ்ட்டு அதை எப்படி வாங்கணும் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு ஃப்ளவரான் பேபியை நீங்கள் சூஸ் பண்ணுறது ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம். இந்த ஃப்ளவரான் பேபியை எப்படி சூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் என்கிட்ட டவுட் கேட்குறீங்க. ஸோ நீங்கள் ஃப்ளவரான் பேபியை பெஸ்ட்டு ஃப்ளவரான் பேபியை நீங்கள் சூஸ் பண்ணணும் அப்படின்னா, ஒரு நல்ல ப்ரீடரையோ இல்லை ஒரு நல்ல க்ரூமரையோ செலக்ட் பண்ணி அவற்றிலிருந்து ஒரு ஃப்ளவரான் பேபி வாங்குறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். ஓகே, இந்த நல்ல ப்ரீடர் நல்ல க்ரூமர் இவரை எப்படி நீங்கள் செலக்ட் பண்ணுறது அப்படின்னா, ஸோ உங்கள் நியரஸ்ட் பிளேசஸ் விசிட் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட்டு நிறைய வீடியோஸ் போடுறாங்க, நிறையா பப்ளிசிட்டிஸ் நிறையா பண்ணுறாங்க. ஆன்லைன் ஓரியன்டாகவும் சரி, நெக்ஸ்ட்டு நம்ம லோக்கலிட்டியாகவும் சரி. ஸோ நிறைய பேர் பண்ணுறாங்க. நீங்கள் உங்களுக்கு டேரெக்டாக விசிட் பண்ணி பார்க்குறனாலும் ஓகே, இல்லை
குவாலிட்டியாக பண்ணுறவங்க மீடியாஸ் ஓரியன்டாக இருக்கிறாங்க அப்படின்னா அவங்கள்ட்டையும் நீங்கள் சூஸ் பண்ணி வாங்கலாம். ஸோ நிறைய பேர் வந்து நல்ல இப்போ குவாலிட்டியான விஷயங்களை வந்து நிறைய பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நீங்கள் முன்னாடி மாதிரி இல்லை, இந்த அக்வேரியம் ஹாபி அப்படின்றது முன்னாடி மாதிரி இல்லை. ஸோ இப்போ நிறைய வந்து விசிபிலிட்டிஸ் வந்து வந்துடுச்சு. ஸோ நீங்கள் அதை வந்து நீங்கள் பேஸ் பண்ணி நீங்கள் கம்பல்சரியாக நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஒரு நல்ல குவாலிட்டியான ஃப்ளவர் அண்ட் பேபியை நீங்கள் எப்படி சூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஆல்சோ நீங்கள் வந்து கேட்குறீங்க. ஒரு நல்ல குவாலிட்டியான ஃப்ளவர் அண்ட் பேபியை நீங்கள் சூஸ் பண்ணணும்னா ஒரு நல்ல குவாலிட்டியான பேரண்ட்டை சூஸ் பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். ஓகே, இந்த ஃப்ளவர் அண்ட் பேபி குவாலிட்டியான பேரண்ட் இல்லைன்னா அது வந்து சரியா இருக்காதா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க. அது இல்லாமல் உங்களுக்கு டவுட்ஸ் ஆல்சோ வந்து இருக்கும். இதை வந்து இப்படி சொல்லலாம், ஒரு நல்ல குவாலிட்டியான ஃப்ளவர் அண்ட் பேபிக்கு குவாலிட்டி இல்லாத ஃப்ளவர் அண்ட் பேபிஸ் ஆல்சோ வரலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து நல்ல குவாலிட்டி இல்லாத ஒரு ஃப்ளவர் அண்ட் பேரண்ட்டுக்கு குவாலிட்டியான ஃப்ளவர் அண்ட் பேபிஸும் வரலாம். இதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா ரேட்டிங்ஸாவோ இல்லை வந்து ரேட்ஸாவோ வந்து சொல்லலாம். இப்போ 100% அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டிங்கன்னா வச்சுக்கோங்களேன், 100 பேபிஸ் வந்து மேல் பேபிஸ் வந்து ஒரு ஃப்ளவர் அண்ட்க்கு வந்து குவாலிட்டியான ஃப்ளவர் அண்ட்க்கு வந்து பிறந்திருக்கு அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு புரியறதுக்காக இந்த மாதிரி சொல்கிறேன். ஒரு 80% பேபிஸ்க்கு கம்பல்சரியாக ஹெட்டு கம்பல்சரியாக வரும். ஸோ இதுதான் வந்து நம்ம ரேட்ஸ். சரியா? நெக்ஸ்ட் வந்து ஒரு நல்ல குவாலிட்டி இல்லாத ஒரு பேரண்ட்டுக்கு வந்து ஹம்ப் வரும். பேரண்டோட குட்டீஸ்க்கு வந்து ஹம்ப் வரும். அதுவும் ரேட்ஸ் தான். எப்படின்னா 20 to 30%, 40% அந்த மாதிரி. ஸோ இதை வந்து நம்ம ஜீன் பேசிஸில் தான் நம்ம வந்து இதை முடிவு பண்ணுறோம். ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன், ஒரு நல்ல குவாலிட்டியான ஃப்ளவர் அண்ட் பேபியை செலக்ட் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல குவாலிட்டியான பேரண்ட்டை செலக்ட் பண்ணுங்க அப்படின்னு. ஓகே, இப்போ நம்ம ஒரு நல்ல குவாலிட்டியான ஃப்ளவர் அண்ட் பேபியை வந்து பேரண்ட்டை பார்த்து நம்ம வாங்கியாச்சு. ஸோ இப்போ இதை வந்து நம்ம என்ன பண்ணணும், நெக்ஸ்ட் ஸ்டெப் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு விஷயம் நீங்கள் அதுக்கு ஒரு நல்ல டேங்க் செட்டப் வந்து கொடுக்கணும். இதுக்கும் ஒரு குட்டி ஸ்டோரி சொல்கிறேன் குழந்தைய வச்சு. ஒரு பேரண்ட்டுக்கு வந்து 2 குழந்தைங்க இருக்காங்க. ஒரு குழந்தைய வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நல்லா வந்து அவனுக்கு நல்ல ஃபுட் கொடுத்து பாதாம், பிஸ்தா, முந்திரி, நல்ல டயட் ஃபுட்ஸ், இது எல்லாமே ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் எல்லாமே அவனுக்கு கொடுத்து ஒரு நல்ல பெரிய கிரவுண்டில் வந்து அவனை ஓட விட்டு ஓடியார வச்சு நல்லா வந்து அவனுக்கு எக்ஸசைஸ் கொடுத்து அந்த பேபி வந்து வளர்றதுக்கும், நெக்ஸ்ட் வந்து ஒரு பையனை வந்து ஜங்க் ஃபுட்ஸ் கொடுத்து அவனுக்கு ஸ்பேஸே இல்லாமல் ஒரே மாதிரியான ஃபுட்டை கொடுத்து, அப்படி கூட சொல்லலாம், ஜங்க் ஃபுட்ஸ்னு கூட சொல்லுவானா, ஒரே மாதிரியான ஃபுட்டை கொடுத்து அவனை ஒரே இடத்துல ஒரு 10க்கு 10 ரூம்ல வளர்றதுக்கும் என்ன டிஃப்ரென்சியேஷன் இருக்குமோ அதுதான் வந்து இதோட டிஃப்ரென்சியேஷனும். ஒரு நல்ல குவாலிட்டியான பேரண்ட்டை நீங்கள் சூஸ் பண்ணுறது மட்டும் முக்கியம் கிடையாது, ஒரு குவாலிட்டியான பேபி சூஸ் பண்ணுறது மட்டும் முக்கியம் கிடையாது. அதோட என்விரான்மெண்டலுக்கு அதோட தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து கொடுத்தீங்கன்னா தான், ஒரு டேங்க் செட்டப்பை கொடுத்தீங்கன்னா தான் அந்த ஃப்ளவர் அண்ட் பேபி நல்லா வளரும். ஸோ ஃப்ளவர் அண்ட் மட்டும் கிடையாது, எல்லா உயிரினத்துக்குமே நான் சொல்கிறேன். ஸோ எந்த உயிரினம் நீங்கள் வளர்த்தாலும் அதோட என்விரான்மெண்ட்டுக்கு அதோட தேவைக்கு ஏற்ற மாதிரி அதை வந்து கம்ஃபர்டபுளாக நல்லா வளர்க்குறீங்க, நல்ல நியூட்ரிஷன் கொடுத்து வளர்க்குறீங்கன்னா சூப்பராக வளரும். ஸோ இதுதான் வந்து விஷயம், வேற எதுவுமே கிடையாது. ஸோ இதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது, ஃப்ளவர் அண்ட் பேபி சூஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு 3 feet டேங்க். இந்த 3 feet டேங்க் நான் எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் லைஃப் லாங் டேங்க் சேஞ்சே பண்ண வேண்டாம். ஒரு ஃப்ளவரான நீங்கள் அந்த 3 feet டேங்க்லேயே லைஃப் லாங் நீங்கள் கீப் அப் பண்ணிக்கலாம். 3 feet டேங்க் மீன்ஸ், நான் இப்போ என்னோட டேங்க் வந்து நான் வச்சிருக்கேன், அதை காட்டுறேன் பாருங்க. ஸோ இதுதான் 3 feet டேங்க். இந்த சைஸ் வந்து இங்கே எதுக்கு பர்டிகுலராக இந்த டேங்க்கை நான் வந்து காட்டுறேன்னா, பக்கத்தில் இருக்க டேங்க்லையும் பாருங்களேன். ஸோ இது 3 feet வந்து லென்த்து, 3 feet வந்து லென்த்து. இது வந்து ஹைட் 1.25. இதுவும் 3 feet லென்த்து தான். இது வந்து 1.5 அடி ஹைட்டு. ஸோ நான் இது க்ரூமிங் பர்பஸ்க்காக வச்சிருக்க டேங்க் அப்படின்றதுனால இதை என்ன பண்ணியிருக்கேன்னா, சின்ன டேங்காக வந்து நான் சூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ டேங்க் சைஸ் பார்த்தீங்கன்னா 3 feet லென்த்து, 1.5 அடி ஹைட்டு, 1 feet வித்து. இதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா லைஃப் லாங் உங்கள் ஃப்ளவர் அணுக்கு நீங்கள் டேங்க் சேஞ்சஸ் அப்படின்றது ஒன்று கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஓகே, இப்போ டேங்க் ஆல்சோ செலக்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து என்ன ஸ்டெப் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபில்ட்ரேஷன் சிஸ்டம். நெக்ஸ்ட் வாட்டரோட குவாலிட்டி. வாட்டரோட குவாலிட்டியை வந்து நம்ம பேசணும் அப்படின்னா, போர்வெல் வாட்டர், சரியா, நல்ல டிடிஎஸ் இருக்கிற, நல்ல அதுக்கு பிஹெச் இருக்கிற ஒரு நல்ல குவாலிட்டியான வாட்டரை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கணும். டிடிஎஸ் பொறுத்த வரையும்
நீங்கள் வந்து ஜஸ்ட் வந்து இதெல்லாம் இப்போ நெட்லேயே வந்து நீங்கள் நெட்டில் வந்து சர்ச் பண்ணி பார்த்தீங்கனாலே வந்து போதும். பிஹெச் வந்து 7.5 to 6.5 to 7.5 7.5 அந்த சம்திங்கில் இருந்துச்சுனாலே வந்து உங்களுக்கு போதுமானது பிஹெச். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு 200 to 240 அந்த ரேஞ்சில் வந்து நீங்கள் டிடிஎஸ் வந்து மெயின்டைன் பண்ணிங்கனாலே போர்வெல் வாட்டருக்கு அந்த மாதிரி இருக்கும். நீங்கள் போர்வெல் வாட்டர் நீங்கள் நார்மலாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப வந்து அதிகமான உப்புத்தன்மை இருக்குது அப்படின்னா பாதி அதுவும் பாதி வந்து கேன் வாட்டரும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணி உங்கள் ஃப்ளவரான்ஸ் வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ இந்த வாட்டர் குவாலிட்டி வந்து நம்ம பேசியாச்சு. இது வந்து சிம்பிளாக நான் வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து ஃபில்ட்ரேஷன் சிஸ்டம். இந்த ஃபில்ட்ரேஷன் சிஸ்டம் பார்த்தீங்க அப்படின்னா 3 ஆப்ஷன் வந்து நான் உங்களுக்கு வந்து கொடுக்குறேன். உங்களோட பட்ஜெட் எஃபெக்டிவாக, நெக்ஸ்ட் வந்து உங்களோட மெயின்டெனன்ஸ் எஃபெக்டிவாக. நான் இந்த 3 ஆப்ஷன் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து டாப் ஃபில்டர், செகண்ட் வந்து கேனிஸ்டர் ஃபில்டர், 3 வந்து சம் ஃபில்டர். ஸோ இது 3ல் நீங்கள் எதை சார் சூஸ் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நான் வந்து டாப் ஃபில்டர் தான் சூஸ் பண்ணுவேன். ரீசன் என்னென்னா, நல்லா வந்து நம்ம காஸ்ட் எஃபெக்டிவாக தான் ஃபஸ்ட்டு வந்து பார்ப்போம். ஒரு 600 to 800 வந்து நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிங்கனாலே போதும். 800 850 ஸ்பெண்ட் பண்ணிங்கனாலே போதும். ஒரு 3 feet டேங்க்கான டாப் ஃபில்டர் வந்து நீங்கள் வாங்கிடலாம். கேனிஸ்டர் ஃபில்டர் கம்பல்சரி அதை விட ரேட் வந்து கூட. சம் ஃபில்டர் ஆல்சோ உங்களுக்கு செய்யறதுக்கு என்ன காஸ்ட் ஆகும்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். நெக்ஸ்ட் வந்து இந்த 3 feet டேங்க் சொன்னேன் இல்லையா, அதோட காஸ்ட் ஆல்சோ நீங்கள் ஒரு 1500 to 2500. கிளாஸு நீங்கள் சூஸ் பண்ணுற கிளாஸு இது எல்லாத்தையும் கிளியர் கிளாஸ் போட்டிங்கன்னா அதுக்கு ஒரு ரேட்டு. அந்த மாதிரி வந்து ரேட் வைஸாக நான் வந்து ஒரு மினிமல் அமௌண்ட் வந்து நான் சொல்கிறேன். 1500 to 2500 நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிங்கனாலே ஒரு 3 feet டேங்க் வாங்கிடலாம். நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஃபில்ட்ரேஷன் சிஸ்டம் நான் சொன்னேன் இல்லையா, இந்த விஷயம் தான். டாப் ஃபில்டர் வந்து உங்களுக்கு இந்த 600 to 850 உங்களுக்கு ஈஸியாக வந்து கிடைக்கும். ஸோ அதனால நான் டாப் ஃபில்டர் வந்து சூஸ் பண்ணேன். ஸோ உங்களுக்கு வந்து இது எனக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி இருந்துச்சுன்னா கேனிஸ்டர் ஃபில்டரோ இல்லை சம் ஃபில்டரோ நீங்கள் தாராளமாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் டாப் ஃபில்டர் ஆல்சோ கிளீனிங் ப்ராசஸ் வந்து ரொம்ப ஈஸி, அதனால சொன்னேன். ஓகே, இந்த ஃபில்ட்ரேஷன் சிஸ்டம் எதுக்காக நம்ம ஃபர்ஸ்ட் வைக்கிறோம்? ஃபில்ட்ரேஷன் சிஸ்டம் சிம்பிள். என்ன அப்படின்னா, நம்ம வாட்டரை வந்து சர்க்குலேட் பண்ணி கொடுக்கறதுக்காகவும் நம்மளோட வேலையை வந்து குறைக்கிறதுக்காக வந்து அந்த ஃபில்ட்ரேஷன் சிஸ்டம். ஏன்னா அடிக்கடி வாட்டர் சேஞ்ச் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் வந்து கம்பல்சரியாக இது ஒரு 3-in-1 பர்பஸ் ஆல்சோ சொல்லலாம். அந்த டாப் ஃபில்ட்ரேஷன் சிஸ்டம் ஆல்சோ. ஏன்னா உங்களுக்கு வாட்டர் சர்க்குலேட் பண்ணும்போது நீங்கள் வந்து தனியாக ஏரேட்டர் அப்படின்னு சொல்லி ஒன்று வைக்க தேவையில்ல. சர்க்குலேட் ஆகும்போது உங்களுக்கு ஆக்சிஜன் வந்து அதில் சர்க்குலேட் ஆகும், அட்மாஸ்பியரில் வந்து உங்களுக்கு சர்க்குலேட் ஆகிடும். நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா, வாட்ரு வந்து அந்த சர்க்குலேட் ஆகிட்டு இருக்கிறதுனால ஃபில்ட்ரேஷன் சிஸ்டம் ஆல்சோ நம்ம ஒரு பயாலஜிக்கல் மீடியம்ஸ் எல்லாத்தையும் போட்டு நம்ம ஸ்பான்ச் ஆல்சோ கொடுத்துருப்போம். ஸோ டாப் ஃபில்டரில் ஸோ அதோட வீடியோ ஆல்சோ இந்த வீடியோக்கு அப்புறம் நான் வந்து உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். டாப் ஃபில்டர் வந்து எப்படி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறது, ஸோ அது எப்படி இருக்கும் அப்படின்றது நான் உங்களுக்கு வந்து தெரியாதவங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து வரும், பாருங்கள். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஒரு டாப் ஃபில்டர் வந்து செலக்ட் பண்ணிட்டீங்கனாலே போதுமானது. ஸோ அதில் நம்ம வந்து சர்க்குலேட் பண்ணும்போது டஸ்ட் ஆல்சோ வந்து இதாகி வந்துடும். ஸோ அதோட வேஸ்டேஜ் இது எல்லாமே வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த ஃபில்ட்ரேஷன் நீங்கள் சிஸ்டம் வந்து நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு 1 week to 10 daysக்கு அப்புறம் கூட நீங்கள் வாட்டர் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். உங்களோட வாட்டரோட விசிபிலிட்டியை பொறுத்து, அதாவது நீங்கள் கண்ணால் பார்க்கும்போது அது பொல்யூட் ஆயிருக்கா இல்லையா, அதுக்கு நீங்கள் வந்து வாட்டர் சேஞ்ச் பண்ணணுமா பண்ணக்கூடாதா அப்படின்றது உங்களுக்கு ஈஸியாக வந்து தெரிஞ்சிடும். ஓகேவா? ஓகே சார், நீங்கள் சொன்ன மாதிரியே நான் ஒரு நல்ல குவாலிட்டியான பேரண்ட்டை சூஸ் பண்ணி அதுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு பேரண்ட்டில் வந்து நான் ஒரு குவாலிட்டியான பேபிஸ் வந்து வாங்கிட்டேன். 3 feet டேங்க் ப்ரொவைட் பண்ணிட்டேன். அது நல்ல குவாலிட்டியான வாட்டர் கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட் வந்து ஃபில்ட்ரேஷன் சிஸ்டம் கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட் வந்து ஃபுட்டு. இது எனக்கு டவுட்டாக இருக்குது சார் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கும்போது நான் அதுக்கு சொல்கிற விஷயம் என்னென்னா, ஃபஸ்ட்டே நான் சொன்ன ஒரு விஷயந்தான். ஒரு நல்ல குவாலிட்டியான பேரண்ட்லேருந்து 2 குழந்தைங்க வந்து நம்மள்ட்ட இருக்கும்போது அதை வந்து ஒன்று அத்லட் மாதிரியும் இன்னொன்று வந்து ஒரே மாதிரியான ஒரு வீட்டில் வச்சு ஒரே மாதிரியான ஃபுட்டை நம்ம கொடுத்து வளர்க்கக்கூடாதுன்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ அதே மாதிரியே தான் இருக்கும். ஸோ நம்ம ஏன் அந்த மாதிரி பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு குழந்தைக்கு காலையில் இட்லி, மதியம் இட்லி, நைட் இட்லி, 1 week 1 month, ஸோ அந்த குழந்தை என்ன ஆகும்? அதே மாதிரி தான் ஃப்ளவரான் பேபியும். ஸோ ஒரே மாதிரியான ஃபுட்டை வந்து கம்பல்சரியாக எந்த ஒரு உயிரினத்துக்குமே கொடுக்கக்கூடாது. ஸோ நம்ம குழந்தைக்கு எப்படி மல்டிபிள் நியூட்ரிஷன் கிடைக்கணும்னு சொல்லிட்டு எல்லா ஃபுட்டையும் நம்ம கொடுக்குறோமோ அதே மாதிரி தான் இந்த ஃப்ளவரான் பேபிஸ்க்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டீங்கனாலே உங்கள் ஃப்ளவரான் பேபி நல்லா வந்து வளரும். ஸோ நான் என்னென்னலாம் பர்சனலாக ஃபுட்ஸ் வந்து யூஸ் பண்ணுறேன், ஸோ உங்களுக்கு என்னென்னலாம் சஜஸ்ட் பண்ணுறேன் அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து சொல்கிறேன். ஸோ ப்ராக்டிக்கலாக நம்ம எப்படி வந்து ஒரு டாப் ஃபில்டர் வந்து நம்ம எப்படி வந்து நான் அதை ஃபிக்ஸ் பண்ணுறது, இது எல்லாமே வந்து நெக்ஸ்ட் வீடியோவில்
இன்னும் ப்ரீஃபாக இந்த க்ரூமிங்கை பற்றி நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து இதோட நம்ம முடிச்சுக்கலாம். ஸோ ஒரு லென்த்தியாக வந்து இருக்கிறதுனால ஸோ எல்லாத்துக்குமே அந்த விஷயம் போய் சேராது. அதுக்காக நெக்ஸ்ட் வந்து எல்லாருக்குமே இப்போ லீவ் வந்து விட்டாச்சு. எல்லா குழந்தைங்களுக்குமே இப்போ லீவ் வந்து அடுத்தடுத்து வந்து வந்துட்டு இருக்கு. நான் பேரண்ட்ஸ்க்கு மற்ற எல்லாருக்குமே வந்து ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் வந்து நான் சொல்கிறேன். என்ன ஒரு ரீசன் அப்படின்னா, இந்த இன்ஃபர்மேஷன் அப்படின்னா இந்த ஃபிஷ் கீப்பிங் இந்த மாதிரி ஹாபி இந்த மாதிரி ஏதாவது ஒரு நல்ல விஷயத்துல உங்க குழந்தைங்களை வந்து இன்வால்வ் பண்ணுங்க. ஸோ அது வந்து அவங்களுக்கும் வந்து அது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ ஒரு நல்ல வழிபடுத்தும். ஸோ இந்த மாதிரி ஹாபிஸ் அப்படின்றது நீங்கள் மற்றபடி இந்த 2 months 3 months என்னோட சஜஷன் என்னன்னா, இந்த வெக்கேஷனுக்கு இந்த மாதிரி நீங்கள் கூட்டிகிட்டு போகும்போது வரும்போது ஸோ இந்த மாதிரி வந்து உயிர்மை நேயத்தை வந்து அவங்களுக்கு கொடுத்தீங்க அப்படின்னா கம்பல்சரியாக எல்லா குழந்தைங்களுக்குமே நல்லா வளருவாங்க அப்படின்றது என்னோட ஹம்பிளான ஒரு விஷயம். ஏன்னா நானும் சின்ன பையன்லேருந்து இந்த மாதிரி நிறைய வந்து பெட் ரிலேட்டடாக வந்து இருக்கும்போது அது ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் இருக்கும். ஸோ நீங்களும் வந்து நிறைய பேர் வந்து பெரியவங்களே வந்து என்னோட சேனல் இப்போ மோரோவர் என்னோட இதை பார்த்தீங்கன்னா நான் அதை கூட உங்களுக்கு விசிபிள் கூட பண்ணுறேன். ஸோ 25 to 34 இயர்ஸ் இருக்கிற வியூஸ் வந்து எனக்கு நிறைய வந்து இருக்கிறீங்க. 25 to அந்த 34 இயர்ஸ் இருக்கிற வியூஸ் வந்து நிறைய இருக்கிறீங்க. ஏன்னா நான் ஏன் இவங்களை மட்டும் பர்டிகுலராக சொல்கிறேன்னா, நிறைய பேர் வந்து ஸ்ட்ரெஸ்ல இருப்பீங்க, ஒர்க் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் விஷயங்கள் வந்து இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் அது பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு ஹாபி பண்ணும்போது அது வந்து ரிலீஃபாக இருக்கும். ஸோ எனக்கு ரொம்ப நாள் கழிச்சு நான் இதை ஸ்டார்ட் பண்ணிக்கிறது எனக்கு அவ்வளோ ரிலீஃபாக இருக்குது. அவ்வளோ ஏன்னா நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன், அது கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன். மோரோவர் என்னோட குழந்தைங்க கூடயும் அது கூடயும் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன். ஸோ இதுவும் வந்து ஒரு ஹாப்பி. ஸோ நீங்கள் ஒரு ஒரு வேரியண்ட்டான ஒரு இடத்துல வந்து நீங்கள் வந்து ஒரே மாதிரி மொபைல் பார்த்துட்டு இருக்கிறதோ இல்லை ஒரே மாதிரி ஆஃபீஸை யோசிச்சுக்கிட்டே இருக்கிறதோ அந்த மாதிரி இல்லாமல் ஸோ உங்கள் மைண்ட் வந்து எந்த ஒரு சிந்தனையும் இல்லாமல் ஒரு இந்த மாதிரி ஒரு பெட் ரிலேட்டடான ஒரு விஷயத்த நீங்கள் செலுத்தும் போது நல்லா இருக்கும். ஸோ அதுக்காக வந்து சொல்கிறேன். ஹாப்பி ஃபிஷ் கீப்பிங். இன்னைக்கு வந்து 20 இன்னைக்கு வந்து 14/4/2024. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து பப்ளிஷ் ஆகுது, நாளைக்கு தான் வந்து பப்ளிஷ் ஆகும். எல்லாருக்குமே வந்து தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஸோ லேட்லி விஷஸாக வந்து நான் சொல்கிறேன். ஓகே, வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் வந்து சொல்ல மறந்துட்டேன். நம்ம சேனலில் வந்து கிவ்அவேஸ் வந்து போயிட்டு இருக்கு. நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் அந்த இன்ஸ்டா பேஜோட ஃபாலோவர்ஸ்க்கு வந்து போயிட்டு இருக்கு. இது நீங்கள் ரெண்டுமே வந்து நீங்கள் பண்ணிட்டு இருக்கணும். நம்ம யூடியூப் சேனலோட சப்ஸ்கிரைபராகவும் இருக்கும், இன்ஸ்டா பேஜோட ஃபாலோவராகவும் இருக்கணும். போன வீக் வந்து நான் ஒரு கிவ்அவே வந்து போட்டிருந்தேன். அந்த கிவ்அவே வந்து அந்த அளவுக்கு வந்து போயிட்டு வரல. ஏன்னா நான் மதுரை பீப்புள்ஸ்க்கு மட்டும்தான் அது வந்து சொல்லியிருந்தேன். ஸோ அந்த அளவுக்கு வந்து ரீச் ஆகலை. ஸோ இது வந்து நம்ம இப்போ மல்டிபிளாகவே எடுத்துக்கலாம். ஸோ அந்த டைமில் வந்து எனக்கு அது தோணுச்சு. ஸோ அதனால வந்து இப்படி பண்ணியிருந்தேன். இந்த டைம் வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 3 ஸ்டேட், தமிழ்நாடு, ஆந்திரா, நெக்ஸ்ட் வந்து கர்நாடகா, இந்த 3 பீப்புள்ஸ்க்கு வந்து நான் வந்து நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்காகவும் நம்ம ஃபாலோவர்ஸ்க்காகவும் நான் வந்து கிவ்அவேஸ் வந்து நான் கொடுக்க போகிறேன். ஃபர்ஸ்ட் கிவ்அவே என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ப்ரெசெண்டாக க்ரூம் பண்ணிட்டு இருக்க ஒரு ஃப்ளவர் அண்ட் பேபி 1 ரூபிக்கு வந்து நமக்கு வந்து கொடுக்க போகிறோம். ஸோ 1 ரூபி 1 ஃப்ளவர் அண்ட் பேபி. ஸோ ஒரே ஒரு பர்சனுக்கு மட்டும் இதை வந்து நான் எலிஜிபிள் பண்ணி தரேன். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் என்ன அப்படின்னா, நெக்ஸ்ட் அந்த பீட்டா சால்ஸோ நான் சொல்ல மாட்டேன் இல்லையா, அந்த பீட்டா சால்ஸோ நம்மள்ட்ட தான் இருக்குது. ஸோ அதே மாதிரி ஒரு 5 மேல்ஸ் பீட்டா மேல்ஸ் வந்து ஒரு சப்ஸ்கிரைபர் அண்ட் ஃபாலோவர்ஸ்க்கு வந்து நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ இதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நான் ஒரு 3 கொஷின் வந்து நான் கேட்டிருக்கேன். இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக நம்ம என்ன சிம்பிளாக தான் இருக்கும் உங்களுக்கு. அந்த 3 கொஷினுக்கு நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கணும். நெக்ஸ்ட்டு இந்த ஃப்ளவரான் ஆர் பீட்டா உங்களுக்கு எது வேணும்னு சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ரெண்டில் எது உங்களுக்கு வந்து வேணுமோ அதை நீங்கள் வந்து எதுக்காக வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிருந்தீங்க அப்படின்னா எந்த கமெண்ட்டுக்கு அதிகமான லைக்ஸ் வந்திருக்கோ சரியா, அந்த சப்ஸ்கிரைபர் ஆர் 2 ஃபாலோவர் இவங்க 2மே நீங்கள் பண்ணிடுங்க. அதை தான் நான் திருப்பி சொல்கிறேன். ஏன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணிடுமா இருந்தீங்கனாலோ இன்ஸ்டா பேஜை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு நம்ம சேனலை யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கனாலோ உங்களுக்கு இந்த கிவ்அவே வந்து எலிஜிபிள் கிடையாது. ஸோ அதை வந்து பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, நம்ம இன்ஸ்டா பேஜையும் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த 3 கொஷினுக்கு ஆன்சர், நெக்ஸ்ட் எதுக்காக இந்த கிவ்அவேஸ் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்றது நீங்கள் கமெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா எந்த கமெண்ட்டுக்கு அதிக லைக்ஸ் வருதோ அவங்களுக்கு நான் கம்பல்சரியாக வந்து நான் ப்ரொவைட் பண்ணி தரேன். நீங்கள் ஷிப்பிங் காஸ்ட்டை மட்டும் நீங்கள் இது கொடுத்து எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து போதுமானது. ஸோ இது 3 ஸ்டேட்டுக்குமே நம்ம பண்ண முடியும்.
ஸோ என்ன ஷிப்பிங் காஸ்ட் வருதோ அது உங்களோட பொறுப்பு. ஸோ நான் இது வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் என்னோட ஃபிஷ்ஷஸை மட்டும் நான் உங்களுக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் வந்து பண்ணித்தரேன். அவ்வளோதான். ஓகே கைஸ், இந்த வீடியோ வந்து நம்ம முடிச்சுக்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம போடுற வீடியோஸ் வந்து நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். ஸோ அதுக்காக தான். நெக்ஸ்ட் வந்து நம்ம இன்ஸ்டா பேஜ் ஆல்சோ வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நான் இன்ஸ்டா பேஜ் லிங்க், நெக்ஸ்ட் வந்து நம்ம வாட்ஸ்அப் குரூப்போட சேல்ஸ் லிங்க், ஏன்னா சேல்ஸ் அப்டேட்ஸ் எல்லாமே அதில் வந்து நான் அடிக்கடி கொடுத்துட்ருக்கேன். ஸோ அதை ஆல்சோ வந்து பாருங்கள். உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து நம்மளோட இன்ஸ்டா பேஜில் ஆல்சோ சின்ன சின்ன இன்ஃபர்மேட்டிவான விஷயம் நெக்ஸ்ட் வந்து சேல்ஸ் போஸ்ட் ஆல்சோ அதில் வந்து போயிட்டுருக்கு. ஸோ நம்மளை ஃபாலோ பண்ணணும். சின்ன சின்ன ஷார்ட்ஸாக வந்து உங்களுக்கு பார்க்குற நேரம் இல்லை அப்படின்றவங்க வந்து நீங்கள் தாராளமாக அதை ஃபாலோ பண்ணி பார்க்குறது உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஓகே கைஸ், நெக்ஸ்ட்டு இதே மாதிரி ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லான வீடியோவில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். பை பை.